இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கே தெரியும். இப்போ அண்ணன் இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்கள். வேலை செஞ்சு தான் இருக்கோம். அண்டர் கிரவுண்டில் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கட்டமைப்பும் கரெக்டாக அமைச்சு போகிறோம். எடுத்த கவுத்தெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி பிறந்த குழந்தைன்னு சொல்லலாம். எல்லாமே ஓகே. ஆனால் 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 70 பூத்து கிட்டே இருக்குது. அந்த 70 பூத்துலேயும் நாங்கள் உட்கார அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோம்ல. தளபதி விஜய் அண்ணா சொல்லுக்கு எனக்கு தமிழக வெற்றி கழக பொதுச்செயலாளர் எங்கள் அண்ணன் புஸ்தி ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதல்படி இன்று நம்ம ஐயா வ.உ.சி. சிதம்பரம் ஐயாவுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும்படி தமிழக தென்சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறோம். மேடம், இப்போ தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்து மாநாடு வரைக்கும் போயிருக்கோம். எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் படிப்படியாக பண்ணுவோம். இப்போதைக்கு மலர் தூவி கிட்டத்தட்ட இந்த இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட தொடர்ந்து 2 வருஷ காலமாக அம்பேத்கர் நினைவு நாள் ஆகட்டும், பெரியார் நினைவு நாள் ஆகட்டும், பிறந்தநாள் ஆகட்டும், எல்லா அரசு மரியாதை நிகழ்ச்சியில் மாவட்டம் நம்ம கழக பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் தலைமையில் அதேமாதிரி மாவட்ட வாரியாக போவோம். இன்னும் தளபதி வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு உங்களுக்கே தெரியும். இப்போ அண்ணன் இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்கள். இந்த இடத்துக்கு இப்போ அண்ணன் வந்து இங்கே மாலை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால தான், மற்றபடி அவர் அந்த மரியாதை செலுத்தக்கூடாதுன்றா இல்லை. இந்த இடத்துக்கு வந்தால் இப்படி இருக்கா அப்படின்றதா, வேறு ஒன்றும் இல்லை. அண்ணன் வருங்காலத்தில் எல்லா தலைவர்களும் மாலை செலுத்துவார். சார் எல்லாமே வேலை செஞ்சு தான் இருக்கோம். அண்டர் கிரவுண்டில் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கட்டமைப்பும் கரெக்டாக அமைச்சு போகிறோம். எடுத்த கவுத்தெல்லாம் கிடையாது. எங்கள் கட்சி கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக போயின்னு இருக்குது. இது வரைக்கும் எங்கள் தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எந்த கட்சியும் ஹேண்டில் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து தெளிவாக ஹேண்டில் பண்ணி போயிருக்கோம். எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாமல் எங்கள் பொறுப்பு என்ன, எங்கள் தலைவர் எங்களுக்கு என்ன அறிவுறுத்தி வழிகாட்டுதலரோ அதைப்படி தான் நாங்கள் செல்கிறோம். கண்டி மற்றபடி வேறு எதுவும் மாவட்டத்தில் விஜய் போட்டியிட போகிறதா? ஆமாம், தருமபுரி மாவட்ட தலைவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி அவர் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் எங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னார்னா அந்த விஷயத்த அந்தந்த டைமுக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொன்றும் நடக்கும். இதோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிற 234 தொகுதியிலையும் புது வாக்காளர் சேகரிப்பு நம்ம சிறப்பு முகாம் நடந்தது. அது வந்து இவங்க பண்ண தேர்தல் ஆணையம் பண்ணிச்சு. அந்த தேர்தல் ஆணையம் பண்ண நிகழ்ச்சியில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 60 வார்டு 70 வார்டு 75 வார்டு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நாங்கள் பூத் வாரியாக உட்காந்து வேலை செஞ்சுருக்கோம். அதுவே கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் தானே. 230 இன்றைக்கி நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி பிறந்த குழந்தைன்னு சொல்லலாம். எல்லாமே ஓகே. ஆனால் 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 70 பூத்து கிட்டே இருக்குது. அந்த 70 பூத்துலேயும் நாங்கள் உட்கார அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோம்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து ஒரு 7 வார்டு 8 வார்டு அப்படின்னு பாகம் இருக்கும். அந்த பாகம் வாரியாகவும் நாங்கள் வழிகாட்டுதல் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு கரெக்டாக தான் போயின்னு இருக்கு. அண்ணன் சொல்லுவார், கழக போச்சுல, அதை பற்றி உங்கள் சீக்கிரமாக மிக விரைவில் அதை வெளியிடுவார். நன்றி, வணக்கம்.